यतीन्द्रश्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजम् कलिजितम् मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 186வது சூத்திரம். இது இந்த குணானுபவம் பார்த்த சூத்திரங்கள்ல இதுதான் கடைசியான சூத்திரம். இது எங்க திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பக்குடத்தான் கோயில் அப்படின்னு இருக்கு. இங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இங்கதான் இந்த பெருமாள் தான் சுவாமி நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கதான் இந்த திருப்பேர் நகர் அப்படிங்கிற இந்த ஊர் அப்பக்குடத்தான் கோயில் அப்படின்னு சொல்றது. கோயிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சாயன திருக்கோயில் எம்பெருமான் கொள்ளிட கரையில இருக்கு. ரொம்ப அழகான ஒரு இடம். கல்லணை தாண்டி போனோம், ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அதுதான் இந்த சூத்திரம். என்னன்னா, அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும் சுவாமித்வம் பெருநகரிலே பெயர் பெற்றது அப்படிங்கறதா சூத்திரம். பெருநகர் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஊர். இந்த திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பக்குடத்தானுடைய கோயில் அது அந்த இடம். அங்க அங்க என்ன குணம் அப்படின்னாக்கா, அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும் சுவாமித்வம். இந்த சுவாமி சுவாமி அப்படின்னா என்ன பொருள்னா, உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றை உடையவன். இந்த நம்ம தெலுங்குல சொம்முன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல சமஸ்கிருதத்துல ஸ்வம்னா உடைமை. உடைமை நகையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், மாடு வயல் எதுவா இருந்தாலும் இருக்கலாம். அது ஸ்வம். அதை உடையவன் சுவாமி. சுவாமி ஸ்வம். ஸ்வம் எவனொருவன் உடையவனாக இருக்கிறானோ அவன் சுவாமி. அந்த ரீதியில பார்த்தா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் சுவாமி. எல்லாமே இந்த அண்டம் பூராமே அவனுடைய சொத்து. அச்சித்து ஆகட்டும், சித்து வசு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவனுடைய சொத்து. இப்போ அதை அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும். இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சுக்கணும். என்னன்னா, அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும்னா, அவன் தன்னுடைய சொத்து அப்படின்னு தனதாக்கி கொள்ள அவகாசம் பார்க்கிறான். அவன் டைம் பார்த்து இருக்கான், சந்தர்ப்பம் பார்த்து இருக்கான். சந்தர்ப்பம் பார்த்து டக்குன்னு அந்த ஜீவாத்மாவை தன்னுடைய சொத்தாக ஆக்கி கொள்கிறான். அச்சித்தை சொத்தாக்கி கொள்ளுகிறதுக்கு அவன் நேரம் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா அதுக்கு ஞானம் கிடையாது. அவன் எப்பவானும் தன்னுடையதை ஆக்கி கொள்ளலாம், வேண்டான்னு விடலாம். ஆனா இந்த ஜீவாத்மா ஆனவன் அவனை ஒத்த ஞானம் உடையவன். இவன் எளிதில் இசைஞ்சிருக்க மாட்டான். உன்னுடைய சொத்து நானே இசைஞ்சு இருக்க மாட்டான். ஆகையாலே அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும். இவன் எப்படா ஒத்துப்பான், நீ என் சொத்துன்னு நான் சொல்றேன் இல்லைங்கிறானே அப்படின்ட்டு அந்த குணமெல்லாம் போய் என்னை தீமனம் கெடுத்தாய் அப்படின்னு சொல்றபடி எம்பெருமானே எனக்கு சுவாமின்னு அவன் ஒத்துக்கணும். ஒத்துக்கும் போது அவன் அங்கீகாரம் பண்ணிப்பான். அந்த குணம் இந்த திருப்பெயர் நகரிலே பிரகாசிக்கும். அங்கே பெயர் பெற்றது, அங்கு பெயர் பெற்று உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பெயர் நகர் என்னும் திவ்ய தேசத்தில்
சுவாமித்துவம் என்னும் குணம் விளங்கும் என்கிறார். சுவாமித்துவம், சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, சொத்தை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை. திருமாலிருஞ்சோலை என்றேன், என் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்ற திருப்பாசர் ஒட்டி அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும் சுவாமித்துவம் என்று சொல்கிறார். திருமால் என்றேன், என் நெஞ்சு நிறைய வந்து புகுந்தான். அப்படி வாய் நிறைய கூப்பிடணும் அவனை, அப்பா சுவாமி என்னுள்ள வா அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்னுடைய சொத்துன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து நெஞ்சு நிறைய புகுந்து நிறைந்து இருப்பான். அந்த பாசுர வரிகளை ஒட்டி என்ன சொல்றாருன்னா, அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும் சுவாமித்தம். இவன் இசைவு தெரிவிக்கணும். இந்த ஜீவாத்மா இசைவு தெரிவிக்கும் பொழுது அவன் வந்து டக்குன்னு உள்ள நுழைஞ்சு தான் சுவாமி என்பதை அங்கே காமிச்சு தன் சொத்தாகிய அந்த ஜீவனை தான் அங்கீகாரம் செய்து கொள்கிறான். இவ்வழியாலே ஆகிலும் அங்கீகரிக்க பார்ப்பது தன் உடமையை விடமாட்டாமையாகையாலே. பாவம் அவனுக்கு வந்து சரி இவன் தான் நம்ம மேல இசைந்து இல்லையே, போகட்டும் போகட்டும், ஒருத்தன் போனதெல்லாம் எனக்கு என்ன பெரிய நஷ்டம், என்னை விரும்பி இருக்கிறவர்கள் எத்தனையோ கோடி கோடி இருக்கிறார்கள், அவன் விடுறதில்லை. இவன் நெஞ்சு நிறைய புகுந்து தன் இனிமையை அனுபவிக்க தந்து இவ்வழியிலாகிலும் இவன் என்னை சுவாமி என்று ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு பார்த்து அந்த வழியாலே அவனை அங்கீகரிக்க பார்க்கும் அந்த சுவாமித்துவம் மனங்குடம். அந்த சுவாமித்துவம் இருக்கும்போது விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க. அதாவது நம்மளுடைய சொத்து ஏதாச்சும் ஒரு சின்னது கூட, ஒரு அடி நிலமாக இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு சின்ன தோடா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருளா இருக்கட்டும், அது காணாம போயிடுச்சுன்னா நம்ம தேடி 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 அது கிடைக்கிற வரைக்கும் அதை நம்ம விடுறதே இல்லை இல்லையா. அது வந்து சேர்ந்தாதான் நமக்கு மனசுக்கு நிம்மதி. அது வந்து அச்சேதன பொருள், ஏன்னா நமக்கு காணாம அடிக்கிறதெல்லாம் முக்கால்வாசி அச்சேதனம் தான். ஆனா எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இந்த சைத்தன்யம் மிக்க இந்த ஜீவாத்மாக்கள். இவங்க இல்லாட்டி அவனால முடியாது. ஆகையால இவனை அங்கீகரிக்க அவன் அவகாசம் பார்த்து கொண்டே இருப்பான். எப்படின்னா என் நெஞ்சு நிறைய புகுந்து அந்த சேதனுடைய மனசிலே புகுந்து அவனை ஆட்கொண்டு அவனை அங்கீகரித்துக் கொள்கிறான். இவ்வழியிலாயாகிலும் இப்படியாச்சும் இவனை நம்ம சொத்து பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்கிறான். ஏன்னா தன் உடைமையை விடமாட்டான். ஆகையாலே நீ வேண்டான்னு சொல்லு, நீ எவ்வளவாச்சும் வெறுத்து ஒதுக்கு, என்ன வேணா படிக்கோ, சாமியே இல்லைன்னு சொல்லு, நீ நாஸ்திகனாயிரு, என்னவா இருந்தாலும் அவனை திட்டுவனாக எப்படி இருந்தாலும் உன்னை அங்கீகரித்து கொள்ளாமல் அவன் விடவே மாட்டான். ஏன்னா அவன் சுவாமி, அவனுக்கு தான் சொத்தை பத்திய கவலை. சொத்துக்கு வந்து சாமியை பத்திய கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா சுவாமிக்கு தன்னுடைய சொத்தை பற்றிய கவலை எப்பவுமே இருக்கும், விடவே மாட்டான். ஆகையால அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கிற அந்த குணம் வந்து இந்த திருப்பெயர் நகரிலே அங்கே வந்து பெயர் பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமித்துவம் என்கிறார். அவகாசம் அப்படின்னா சமயம், சமயம் பார்த்து இருக்கிறது, சமயம் பார்த்து இருக்கிறது. அதன ஒரு பிறவில நடக்கிற வேலையா இல்ல, எத்தனையோ ஜென்ம ஜென்ம ஜென்மமாக அவன் சமயம் பார்க்கிறான். ஏன்னா இந்த சேதனனை தன் சொத்தாக அங்கீகரித்துக் கொள்வதற்காக. சுவாமித்துவம் அப்படின்னா ஸ்வம்மை உடையவனாம் தன்மை. ஸ்வம்னா சொத்து, ஸ்வம்மை உடையவனாம் தன்மை சுவாமித்துவம். சுவாமினா உடையவன், ஸ்வம் ஸ்வம்மு அப்படின்னா அவனுடைய சொத்து. ஸ்வம்மை உடையவனாம் தன்மை தான் வந்து சுவாமித்துவம். ஸ்வம் அப்படின்னா சொத்து, மற்றபடி உடைமை அப்படின்னு சொல்றாங்க. அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும் சுவாமித்துவம். அங்கீகரிக்க அவகாசம் பார்க்கும் சுவாமித்துவம். அந்த டைம் நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான், எப்ப வினை அங்கீகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நேரம் பார்த்து அவகாசம் பார்த்து அந்த சமயம் பார்த்து இருக்கிறான் எம்பெருமான். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன், திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆழ்வார். திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னேன், இதுவே அனுகூலம் அப்படின்னு டக்குன்னு வந்து நெஞ்சுக்குள்ள புகுந்தான். புகுந்து மெல்ல 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 என்னை அவனுடையவனாக்கி தான் சுவாமி என்பதை சொல்லி என்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொல்ல வராங்க. என்கிறபடியே தன்னுடைய அங்கீகரித்துக்கு உறுப்பான புண்ணியம் சிறிதும் இல்லாதாரையும் கூட என்ன பண்றாங்கன்னா, மடிமாங்காய் இடுமாற் போலே என் ஊரை சொன்னாய் என்பதை போன்றவை தன் நினைவின்றே வரும் புண்ணியங்களை ஏற்றியும் அங்கீகரிப்பதற்கு இடம் பார்க்கும் அவனுடைய சுவாமித்துவம். இதை நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அங்கீகரிப்பதற்கு இடையான புண்ணியம் கொஞ்சம் கூட இல்லை. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, பாவமோ புண்ணியமோ ரெண்டுமே வந்து நம்ம இந்த சம்சாரத்திலே தலை கட்டக்கூடியதுதான். அதாவது பாவம் வந்து நீங்க இரும்பு விலங்குன்னு வச்சுக்கலாம், இது புண்ணியம் வந்து தங்க விலங்குன்னு வச்சுக்கலாமே தவிர ரெண்டுமே உங்களை இந்த சம்சாரத்திலே
பூண் கட்டும். அது தலைப்படுத்தும் நம்மள. புண்ணியம் மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல பிறவிகள் என்ன பிரம்மரோகம் வரைக்கும் பிறக்கிற புண்ணியத்தை உங்களுக்கு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பாவம் 28 விதமான நரகத்துல கொண்டு போய் போடும். இந்த உலகத்திலும் பல கஷ்டங்களை அனுபவிக்கப்படி செய்யும். அப்படியானா எம்பெருமானை அடைவதற்கு, அவனை அடைவதற்கு என்னதான் வழி? புண்ணியமும் உதவாது, பாவமும் உதவாது அப்படின்னு சொன்னாக்கா, அங்கதான் அவனாக ஏறிடுகிற சிற புண்ணியம். புண்ணியம் நம்ம தலையில ஏத்தி அதை கணக்கு வச்சு அவன் அங்கீகரித்து கொள்வான். அப்படி பார்க்கும்போது அந்த வகையான புண்ணியம் எது அப்படின்னு சொன்னாக்கா, அதுதான் அதாவது இந்த அங்கீகரிப்பதற்கு உறுப்பான புண்ணியம் சிறிதும் இல்லை. இப்ப பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கலாம். அவருக்கு எம்பெருமான் கிட்ட போகணும், நான் அவனுடைய சொத்துங்கிற நினைப்பே இருக்கலாம். ஆகையால் அவன் பண்ணி அந்த புண்ணியம், அந்த தானம் தர்மம் எவ்வளவோ எத்தனையோ பிறவில பண்ணிருக்கலாம். ஆனா அது இவனை அங்கீகரிப்பதற்கு அடியாகாது. ஏன்னா அவனை அங்கீகரிச்சு அவன் சுவாமி மேல கொண்டு போகணுமே, அந்த புண்ணியம் அதுக்கு உதவாது. ஆகையால இவனை அங்கீகரிப்பதற்கு உறுப்பான புண்ணியம் சிறிதும் இல்லாதவர்களையும் கூட இந்த மடிமாங்காயிட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னாக்கா, இதை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே வரேன். இதை இது விவரமா நாயனாருடைய தமையனார் பிள்ளைலோகாச்சாரியர் அப்படிங்கிறவர் தம்முடைய ஸ்ரீவசன பூஷணத்துல ரொம்ப அழகா ஒரு சூத்திரத்தை கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னாக்கா, எம்பெருமான் ஜென்ம ஜென்மமாக எத்தனை பிறவை இவன் எடுத்தாலும், இவன் சொர்க்கத்துக்கு போகட்டும் நரகத்துக்கு போகட்டும் எங்க போனாலும் அந்தர்யாமியாக இவனை சுமந்து கொண்டு கூடவே போகிறான். எப்படின்னாக்கா, தன் பிரஜையை விட அகவாயில் அடைத்து கொண்டு சொந்தத்தை விட முடியாத அந்த தாயானவள் ஒரு பிரஜையை தன் அகவாயில் அணைத்து கொண்டு போவதை போல, எப்படி குழந்தை அம்மா விடாம அணைத்து கொண்டே போவாளோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா எங்க போனாலும் நம்ம நினைச்சுக்கலாம், இங்கதான் நம்மள அந்தர்யாமையா இருக்கான், நரகத்துக்கு போதும் விட்டு விடுவான், நம்மள பாட்டுக்கு அனுப்பிச்சிருவான். நரகத்துக்கு போனாலும் போவான், சொர்க்கத்துக்கு போனாலும் போவான், எங்க போனாலும் சத்தை விடமாட்டாதே. ஐயோ இவன் என்னவன், என்னுடைய உடம்பு இவனை விட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கூடவே அவன் கேட்டை தன் கேட்டாக நினைத்து போவான். இவன் கேட்டு என்ன பண்றது, இவனை தடுக்க முடியலையே, ஞானம் இருக்கே, கொஞ்சம் நான் கொடுத்த அனுமதி தானத்தை பர்மிஷனா நினைச்சிட்டானே, இப்படி எல்லாம் பண்றான்னு அவனை மீட்க முடியாமல் மீட்பதற்கு வழிபார்த்து கொண்டு அவன் கூடவே அலைவான் எம்பெருமான். அப்படி போகும்போது இவன் உள்ள இடம் பிடிக்கணுமே, இவன் மனசுல இடம் பிடிக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணுவான்னா யாத்ருச்சிகம் பிராசங்கிகம்னு நிறைய இருக்கு. அது என்னன்னா, அது உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஒருவனுடைய வயல்ல ஒரு மாடு மேயறதுக்கு வந்துருது. இவன் என்ன பண்றான், அந்த மாட்டை அடிக்கணும்ட்டு போறான். மாட்டை அடிப்பது பாவ செயல் தானே. ஆனாலும் என்ன பண்றான், இந்த மாட்டை துரத்திட்டு போய் ஒரு கோயில் கிட்ட போனா அந்த மாடு அந்த கோயிலை சுத்தி சுத்தி ஓடவே இவனும் சுத்தி சுத்தி ஓடுறான். இத பெருமாள் இது கூடவே இருந்து பார்த்துட்டு என் கோயிலை வலம் வந்தான்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறான். ஆச்சா, அப்புறம் என்ன பண்றான், இவன் சில பெண்களை பார்க்கணும், அழகான பெண்களை பார்க்கணும், நாட்டியம் ஆடுறதை பார்க்கணும்னு கோயிலுக்கு வரான். பெருமாள் என்ன கணக்கு, என் கோயிலுக்கு வந்தாய் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிறான். அப்புறம் திட்டுறா ஒருத்தனை, ஐயோ இந்த மாதவன் இருக்கான் பாரு, பொல்லாதவன் கெட்டவன், என் பெயரை சொன்னான், மாதவன் என் பெயரை சொன்னான். இந்த அரிசி எங்க வாங்கின, ஸ்ரீரங்கத்துல வாங்கின, என் ஊரை சொன்னான், ஹரின்னு என் பெயரை சொன்னான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கணக்கு வச்சுக்கிறது. இதை தவிர சில ராத்திரி நேரத்துல சில பேர் வழிபோக்கர்கள் போறாங்க. அப்ப காவலாளர்கள் தெரியல, காவலாளர்களுக்கு இவர் வழிபோக்குன்னு தெரியாது, வழிபோக்கர்களுக்கு இவர்கள் காவலாளிகள்னு தெரியாது. துணையா போயிடுறாங்க. ராத்திரி அந்த காட்டை கடக்கும் போது துணையா போயிடுறாங்க. என்னுடைய பக்தர்களுக்கு நீ காவலாக சென்றாய் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் பேர்ல 2 பாயிண்ட் போட்டுருவான். அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பெரிய பணக்காரன் என்ன பண்ணுவான், பெரிய திண்ணை கட்டி வச்சிருப்பான். அவன் எதுக்கு கட்டி வச்சிருக்கான்னா, அவங்க கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு, சூது விளையாடுறதுக்கு வச்சிருப்பான். அந்த பக்கம் அந்த பக்தர்கள் ரொம்ப அழுத்து போய் என்ன பண்ணு, அந்த திண்ணையில படுத்து தூங்குறாங்க. என் பக்தர்கள் ஒதுங்குவதுக்கு இடம் கொடுத்தான்னு 2 பாயிண்ட் போட்டுப்பான். அதே மாதிரி வயலில் தண்ணி ஓடும்போது தண்ணி தாகத்துக்கு குடிச்சாங்கனாக்கா இந்த பக்தர்களின் தாகம் தீர்த்தாய் அப்படின்னு 2 பாயிண்ட் போட்டு, இந்த மாதிரி ஏத்தினா மடிமாங்காய் இடுவதுன்னு என்னன்னா, ஒருத்தன் மாங்காய் திருடுறதுக்கு தோப்புக்கு வரான். தோப்புக்கு வந்த உடனே அங்க அந்த சொந்தக்காரன் வந்த உடனே பயந்து ஓடுறாங்க. அப்ப அந்த சொந்தக்காரன், ஐயோ மாங்காய் திருட வந்தியே, திருடாம போறேன்ட்டு 2 மாங்காய அவன் மடியில வச்சு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி, அங்கீகரிக்கிறதற்கு உறுப்பான அந்த புண்ணியத்தை எம்பெருமான் இவன் தலையில் ஏறிடுகிறான். ஏறிட்டது எப்படி சொல்றான்னா,
எப்படி வந்து ஒரு பொற்கொல்லன் பொற்கொல்லன் என்ன பண்ணுவான்னா, அந்த வேஸ்டேஜ் வருவாங்கல்ல, வேஸ்டேஜ் தானே போடுறாங்க இப்பெல்லாம் நிறைய. அந்த வேஸ்டேஜ் அந்த இதெல்லாம் அந்த பொண்ணெல்லாம் சேர்த்து வைப்பான். மெழுகுல ஒத்தி 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 எடுத்து 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 சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கால் கழைஞ்சு, அரை கழைஞ்சு, ஒரு கழைஞ்சு சேர்த்து அதை இவ்வளோ பெரிய தங்க கட்டியா செஞ்சுப்பானாம். அந்த மாதிரி இவன் வந்து இந்த யாத்ருஜிகம், இந்த பிராசங்கிகம் ஆகிய இந்த புண்ணியத்தை இவனே இவர்கள் தலையில ஏறிட்டு, அந்த புண்ணியத்தால விரல் நுழைய இடம் கொடுத்தால் தலை நுழைந்து உள்ளே வந்து, இது இந்த புண்ணியத்தால இந்த சேதனன் மனசுல வந்து விரல் நுழைய இடம் கொடுத்தா அதை தலை நுழைஞ்சு உள்ள வந்துருவான் பெருமான். அவ்வளோ கஷ்டப்படான் அவன மனசுக்குள்ள வர்றதுக்கு. வந்து பட்டு அப்படி பண்ண அப்புறம்தான் இவன் வந்து அங்கீகரிப்பதற்கு இடம் பார்க்கும் சுவாமித்வம். ஏன்னா அவன் சுவாமி, இவன் சொத்து ஆகையால இவன் எப்படி போனாலும் போகட்டும்னு விடாம என்னென்ன பண்ணலாம். அதான் நேத்து ஜெயஸ்ரீ கிட்ட பேசியிருந்தான், ஒருவனை பிடிக்க ஊரையே வளைக்குமா போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனை பிடிக்க 10 பேர் ஊரை சுத்தி வளைச்ச மாதிரி பிடிப்பான். ஏன்னா அவனுடைய சொத்து, அவன் சுவாமி நாம் சொத்து அப்படிங்கிறதுனால அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கீகரிக்கிறதற்கு இடம் பார்க்கும் அந்த சுவாமித்வம் இந்த திருப்பெயர் நகரில என்னன்னா பெயர் பெற்று நிலை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருமாலிருஞ்சோலை என்றே மலை என்றேன், திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான் என்கிறபடியே தன்னுடைய அங்கீகாரத்திற்கு உறுப்பான புண்ணியம் சிறிதும் இல்லாதாரையும், இது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. இப்ப நமக்கே தெரியுமா என்ன, இப்ப நம்ம மனசுல இப்படிதான் புகுந்திருப்பான். எத்தனை பிறவில அவன் வந்து மடிமாங்காய் போட்டான்னு நமக்கு தெரியாது, ஆனா போட்டிருக்கான். அதனாலதான் இப்ப வந்து நம்மள அங்கீகாரம் பண்ணியிருக்கான். மடிமாங்காய் இடுமாறை போல என் ஊரை சொன்னாய் என்பதை போன்றவற்றை அவன் தனிவிலே தன் நினைவின்றே வரும் புண்ணியங்களை, தன் நினைவின்றே வரும் புண்ணியம், அவன் இன்டென்ஷனா செய்யறதே இல்லை, அவன் நினைவின்றே வரும். இவன் கவனிக்கிறான், இவன் கூட இது பண்ணியா, இது ஒரு புண்ணியம், இது பண்ணியா, இது ஒரு புண்ணியம், இவன் ஏறடிக்கிறான். அவனுக்கு தெரியவே தெரியல, நம்ம பண்றோன்னே அவனுக்கு தெரியவில்லை. புண்ணியங்களை ஏற்றியும் ஏற்றுறான் இவன், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஏற்றி அங்கீகரிப்பதற்கு இடம் பார்க்கிறவனுடைய சுவாமித்துவம். அவன் சுவாமியா இருக்கிறதுனால தான் அப்படி பண்றான். இப்ப அச்சித்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை, தன்னால் எடுத்துக்கிறான். இவன் சித்வஸ்துவா இருக்கிறதுனால, ஞானம் மிகுந்தவனாக இருந்ததுனால இவனுடைய அனுமதியை எதிர்பார்க்க வேண்டி இருக்கு. இல்லைன்னா இப்பவே வந்து பெருமாளை திட்டுறது கொஞ்சம் இல்லை, நான் எவ்வளவு திட்டுறான். இப்ப அவன் ஒன்னும் இஷ்டம் பார்க்காம அவன் பாட்டுக்கு ஒன்னு மோட்சத்தை கொண்டு போன அவன் எவ்வளவு திட்டுவீங்க. ஏன்னா அவனுக்கு ஞானம் இருக்கு. இந்த ஜீவன் வந்து ஞானம் மிகுந்தவன், எம்பெருமானுக்கு இணையான ஞானத்தை உடையவன். இப்ப இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால அவனுடைய ஞானம் வந்து இருண்டு கிடக்கு, அப்படியே கறி படைஞ்சு கிடக்கு, தரப்படைஞ்சு கிடக்கு, அழுக்கு படைஞ்சு கிடக்கு. அது போச்சுதான் இவனுடைய ஞானம் அவனுடைய ஞானத்திற்கு ஒப்பானது. அந்த மாதிரி அப்படி இருக்கிற சொத்தை விட இஷ்டம் இல்லாம தான் அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. சுவாமித்துவம் பெருநகரிலே பெயர் பெற்றது. பெருவரை மதில் சூழ்ந்து பெருநகர் அரவணை மேல். இந்த ஊர் இந்த வரி வந்து இந்த ஊரை குறிக்கும். இது இந்த அப்பக்குடத்தான், இந்த திருப்பெயர் நகர் இந்த ஊரை குறிக்கும் என்கிறபடியே திருக்கணர் வளர்ந்தருகிற திருப்பெயர் நகரிலே பிரசித்தமாயிற்று என்க. ஆகையால் இத்தனை வரைக்கும் இத்தனை திவ்ய தேசங்கள்ல பெருமானுடைய இத்தனை குணங்களை வந்து நம்மாழ்வார் அனுபவிச்சார். ஆக திருப்பதிகள் தோறும் ஓரோர் குணம் முதன்மையாக பிரகாசிக்கும் என்னும் அதனை இவர் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் எல்லாவற்றிலும் காட்டினார் ஆயிற்று. நம்மாழ்வார் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னு. ஒரு குணம், எல்லா குணமும் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஒரு திவ்ய தேசத்துல ஒரு குணம் முக்கியமாக பிரகாசிக்கும் என்பதை இத்தனை வரைக்கும் அவரு காட்டி கொடுத்தார் அப்படின்ட்டு. இப்ப அடுத்த கேள்வி வரும், எப்பதான் நம்மாழ்வாருக்கு இந்த ஆசையெல்லாம் வந்தது? எப்ப பாட ஆரம்பிச்சார்? பிறந்து கொஞ்ச நாள் பொறுத்தா, இல்ல ரொம்ப நாள் ஆயா, ரொம்ப வயசான அப்புறமா எப்ப பாட ஆரம்பிச்சார்? எப்படி இது ஏற்பட்டது? அப்படி இவர் இயற்றிய அந்த திருவாய்மொழி அந்த சிறப்பு தான் என்ன அப்படிங்கறத அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறார். 187. இந்த திவ்ய தேசங்களில் இவருக்கு ஊற்றம் உண்டானது எப்போது? நமக்கு ஒரு ஆர்வம் வருது இல்ல, இவ்வளவு பேசுறாரு, இவ்வளவு பேசியிருக்காரு, குணத்தை பார்த்திருக்காரு, எம்பெருமான் வந்து இவனோட உரையாடி தன்னுடைய குணங்களை காமிச்சு கொடுத்திருக்கானே, இந்த ஊற்றம், இந்த ஈடுபாடு இவருக்கு எப்போ, எந்த வயசுல ஏற்பட்டது? இவர் பிரபந்தம் அருளி செய்ய தொடங்கியது எந்த வயசுல? எந்த வயசுல? 40 வயசுல ஆரம்பிச்சிருப்பாரா அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் தோணும். இந்த பிரபந்தத்திற்கு அதிகாரி நியமம் உண்டா? இது ரொம்ப முக்கியம். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்க கூடாதுன்னு உண்டா? சில பேர் இருக்காங்க,
சில பேர் வந்து இவங்க எல்லாம் திவ்ய பிரபந்தம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் தான் படிக்கக்கூடாது. வேதத்தை படிக்கிறதுக்கு தான் அதிகாரி நியமம் வேணும் இல்லையா? முதல் 3 வர்ணத்தர், அதுவும் ஆண்கள் தான் வேதம் படிக்க முடியும். இது வந்து எல்லாருக்கும், பெண்ணுக்கும் பேதைக்கும் உரியது இந்த திவ்ய பிரபந்தங்கள், இந்த திருவாய்மொழி. ஆகையால் இந்த பிரபந்தத்துக்கு அதிகாரி நியமம் உண்டா? இந்த பிரபந்தத்தின் இனிமை இருப்பது எப்படி? எவ்வளவுதான் ஸ்வீட்டா இருக்கும் இந்த திருவாய்மொழி, எவ்வளவு இனிமை, யாருக்கு இனிமை அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. இந்த வினாக்களுக்கு இந்த சூத்திரத்தில் விடை அளிக்கப்படுகிறது. இந்த சூத்திரத்துல சொல்றாங்க என்னென்ன, இவற்றில் பிராவண்யம். இவற்றில் பிராவண்யம்னா இந்த திருவாய்மொழி எழுதுறதுல பிராவண்யம், விருப்பம், இஷ்டம் இவருக்கு எப்ப வந்துச்சுன்னா, இவள் பரமே என்ன உண்டாய் ஷோடச கலா பூர்ணமான சந்திரமண்டலம் போலே 16 திருநக்ஷத்திரம் நிரம்பினவாறே தேவபோக்கியமான அதில் அமிர்தம் போல் அன்றிக்கே என்னா தமிழர் இசைக்காரர் முதற்பத்தர் வானவர் என் அம்மான் பார்ப்பரவும் என்னும்படி சேஸ்வர விபூதி போக்கியமான பாலோடு அமுதன்ன மென்மொழி முகம் செய்து. இதுதான் வந்து அவர் எப்ப செய்தார், யாருக்காக செய்தார், யாரெல்லாம் அதிகாரிகள், இதுக்கு யாரெல்லாம் இனிமை, அதோடைய தன்மை என்ன, எல்லாத்தையும் வந்து இந்த சூத்திரத்துல சொல்லிடுறாங்க. ஷோடச கலா அப்படின்னாக்கா 16 வயசு. சேஸ்வர விபூதி அப்படின்னா ஈஸ்வரனோடு கூடிய உலகம். முகம் செய்து அப்படின்னா அவதரித்தது. அதாவது இவர் 16 வயசு இருக்கும்போது, 16 வயசு இருக்கும்போது இவர் பாட ஆரம்பிக்கிறார். அப்ப ஷோடச கலா பூர்ணம்னா இந்த 16 வயசுல பாட ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன, சேஸ்வர விபூதினாக்கா ஈஸ்வரனும் இந்த உலகம் எல்லாருக்கும் சேர்ந்து. இது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இது அவதரித்தது அப்படியே ஒரு அமிர்தம் போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒண்ணு, இதை பிரிச்சுக்கணும் எப்படி எப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து ஊற்றம் உண்டானது எப்போது, முதல் கொஸ்டின். எப்பதான் வந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு இதுல ஈடுபாடு வந்தது அப்படின்னு பார்த்தா, இவற்றில் பிராவண்யம் இவள் பரமே என்ன உண்டா என்பதில் விளங்கப்படுகிறது. அந்த சென்டென்ஸ்ல வருது, அந்த சொற்றொடர்ல தெரியுது எப்ப இவருக்கு பிராவண்யம் வந்தது அப்படின்ட்டு. ரெண்டாவது, எந்த வயதில் அருளி செய்தார்? விடை வந்து ஷோடச கலா பூர்ணமான சந்திரமண்டலம் போலே 16 திருநக்ஷத்திரம் நிரம்பினவாறே, 16 வயசு ஆனோன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். அதிகாரி நியமம் உண்டோ? விடை தேவபோக்கியமான அதில் அமிர்தம் போல் அன்றிக்கே என்னா தமிழர் இசைக்காரர் முதற்பத்தர் வானவர் என் அம்மான் பார்ப்பரவு என்னும்படி சேஸ்வர விபூதி எனப்படில் விளக்கப்படுகிறது. அப்புறம் இந்த பிரபந்தத்தின் இனிமைதான் என்னன்னா, பாலோடு அமுதன மென்மொழி முகம் செய்து என்பது. சோ இந்த சூத்திரத்துல எந்தெந்த வரியில எந்தெந்த கேள்விக்கு விடை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊற்றம் உண்டானது எப்போது, எந்த வயதில், அதிகாரி நியமம் உண்டோ, இந்த பிரபந்தத்தின் இனிமை என்ன அப்படிங்கிறது இந்த சூத்திர வரியில ஒவ்வொரு பகுதியில சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம் ஒன்னொன்னா. இப்ப முதல்ல வந்து இவற்றில் பிராவண்யம் இவள் பரமே என்ன உண்டாயிற்று, அந்த அந்த இதுல வச்சு காட்டுறாங்க. இவற்றில் பிராவண்யம் அப்படின்னா இந்த இதுல இந்த திருவாய்மொழி பாடுறது இவருக்கு இஷ்டம் எப்ப வந்துச்சுன்னாக்க, இவள் பரமே என்ன உண்டாய், அது எந்த பாசுரத்துல இருந்து எடுத்திருக்காங்க, எப்படி வந்து அந்த சின்ன வயசுல ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு இத உதாரணமா காட்டுறாங்க. முலையோ முற்றும் போந்தில பொன் பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கிற வாசகம் திருவிருத்தம் என்றபடி பருவம் நிரம்புவதற்கு முன்பே உண்டாயிற்று. இந்த திருவிருத்தம் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு திவ்ய பிரபந்தம். அதுதான் அவர் முதல்ல அருளி செய்தது. அதான் முதல் திவ்ய பிரபந்தம் அவர் செய்தது திருவிருத்தம் தான். அதுல இந்த வரிகள் வருது. என்ன வருதுன்னா, முலையோ முற்றும் போந்தில, இன்னும் பெரியவளே ஆகல, சின்ன குழந்தையா இருக்கா. பெருமான் பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகம். இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்காளே தவிர இன்னும் இன்னும் வயசு கூட வேற, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறா. ஆனா பேசுறது என்ன, பெருமாள் மலைங்கிறா, திருவேங்கடங்கிறா. பேசுறதெல்லாம் வந்து இவள் எம்பெருமானை பற்றியே பேசுகிறாள் அப்படின்னு தாய் பேசுவதாக இது இருக்குது. சோ அப்ப என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரொம்ப சின்ன வயசுல அவளுக்கு அந்த பிராவண்யம் உண்டாயிற்று. சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமானை பாடணுங்கிற ஆசை உண்டாயிற்று. அப்புறம் அப்ப என்ன வயசு, சரியா வயசு சொல்லுங்க. சின்ன பொண்ணுங்கிறீங்க, எந்த வயசுன்னு கேட்டாக்கா, ஷோடச கலா பூர்ணமான சந்திரமண்டலம் போலே 16 திருநக்ஷத்திரம் நிரம்பினவாறே, 16 இயர்ஸ். அது வரைக்கும் அவர் பேசுறதே இல்லை. அந்த 16 வருஷம் வந்து அந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்துடைய அந்த பொந்தில அமர்ந்து கொண்டு
அவர் தியானத்திலேயே இருக்கிறார், எம்பெருமானோடையே அவர் உரையாடி கொண்டே இருக்கிறார். அந்த டைம்ல தான் மதுரகவி ஆழ்வார் வந்து அவருடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பியப்ப பேச ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து இதெல்லாம் வந்து மதுரகவி ஆழ்வார் அதை பட்டோலை படுத்திக் கொள்கிறார். ஷோடச கலா பூர்ணமான சந்திரமண்டலம் போலே, 16 கலைகளும் நிறைந்த சந்திரமண்டலம் போலே. சந்திரன் அப்படித்தானே, இப்படியே தேய்வான், அப்புறம் வளர்ந்து 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 வந்து அந்த ஷோடச கலைன்னு சொல்லிட்டு 16 கலைகள் நிரம்பியப்பதான் வந்து முழு சந்திரனம் போல ஆகிறான். அந்த மாதிரி அந்த ஷோடச கலைன்னு சொல்ற மாதிரி அந்த 16 வயசு ஆன போதுதான் இவர் திவ்ய பிரபந்தங்களை பாட ஆரம்பித்தார். 16 திருநக்ஷத்திரம் நிரம்பியவாறே, 16 வயசு ஆன உடனே அவரு இந்த திருவாய்மொழியை பாட ஆரம்பிச்சிடுறார். 16 வயது நிரம்பின உடனே தேவபோக்கியமான அதில் அமிர்தம் போல் அன்றிக்கே, இது ஒரு நம்பிக்கை உண்டு. இது வந்து நம்ம இதுல பார்த்தோம், இந்த முதல் பிரகடனத்துல ஒரு சூத்திரத்துல பார்த்தோம். அதாவது அந்த சூரியன் தேர் நடக்கிறது, அதுல அந்த சூரிய மண்டலம், அந்த சூரியன் வந்து சந்திரனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறான், அந்த சந்திரனை வந்து அரக்கர்கள் சாப்பிட்டுருவார்கள், மீண்டும் சூரியன் ஒளியை கொடுத்து அது பார்த்திருக்க. அதை தான் இங்க சொல்றாங்க. கிருஷ்ணபக்ஷத்தில் அமுதமயமான சந்திரன் தேவர்களால் அடிக்கடி உண்ணப்படுகிறான். அது தேவர்களுக்கு அமுது. சந்திரன் வந்து தேவர்களுக்கு அமுது. கிருஷ்ணபட்சத்திலே அமுதமயமான சந்திரன் தேவர்களால் அடிக்கடி உண்ணப்படுகிறான் என்றபடி தேவர்களுக்கு இணைய உணவாகையாலே அதிகாரி நியமமுடையதான அந்த சந்திர மண்டலத்தின் அமுதம் போல் அல்லாமல். இப்போ நம்ம சொல்லலாமா, சரி அதன தேவர்கள் மட்டும் சாப்பிடுறது, நம்ம கூட போய் சாப்பிடலாமா அப்படின்னா முதல்ல அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, சாப்பிடுவோம் நமக்கு முடியாது இல்லையா. சந்திரன் இருக்க அமுதத்தை நாம் எப்படி சாப்பிடுவோம்? அப்ப அங்க அதிகாரி நியமம் இருக்கு. அதிகாரின்னா whoever can do it. அதிகாரி நியமம் இவனுக்கு தான், he has the right, அவனால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தேவர்களுக்கு தான் அந்த சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை உண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு ஆச்சுங்களா. ஆனா அந்த சந்திரமண்டல அமுதம் போல் அல்லாமல் சந்திரமண்டலத்தில் உள்ள அமிர்தத்தை உண்ண தேவர்கள் மட்டுமே அதிகாரிகள். அவர்களுக்கு அந்த இது இருக்குது, அதிகாரம் இருக்கு. ஆழ்வாருடைய அருளி செயல்கள் இப்படிப்பட்ட அதிகார நியம் இல்லாதது எனப்பட்டது. இப்ப இந்த ஷோடச கலைன்னு எதுக்காக இந்த சந்திரனை கொண்டாந்தாங்கன்னா, அந்த மாதிரி 16 வயசுல ஒரு பாட ஆரம்பிச்சாருன்னு சொல்றதுக்காக அதை கொண்டாந்தாங்க. ஆனா அதே அமிர்தம் போல இனிமையானதுதான் திருவாய்மொழி. ஆனால் அந்த சந்திரமண்டலத்தில் இருக்கும் அமிர்தம் வந்து அதிகார நியமோடது, அந்த தேவர்கள் தான் உண்ண முடியும். ஆனா இந்த திருவாய்மொழியை யாருமே உண்ணலாம், எல்லாருமே இந்த அமிர்தத்தை சுவைக்கலாம் அப்படின்ட்டு யாராரு அப்படிங்கிறதுக்கு வரிசையா கொடுத்துட்டு வராங்க. பகவான்லேருந்து பிடிச்சு சாதாரண உலக மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இது அமிர்தம் போன்றது அப்படின்னு அந்த சந்திரமண்டலத்தில் உள்ள அமிர்தத்துக்கும் திருவாய்மொழியாக அமிர்தத்துக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டை காட்டி கொடுத்துக்கிறாங்க. சந்திரன் இங்க என்னத்துக்கு கொண்டாந்தாங்கன்னா 16 வயசுன்னு சொல்றதுக்காக. 16 கலைகளுடைய சந்திரனுடைய அமிர்தத்தை போல இவர் 16 வயசுல வந்து இந்த திருவாய்மொழியை பாட ஆரம்பித்தார் என்றபடி. முதல்ல வந்து தனக்கு இனிமைன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, எனக்கு இனிமை, நான் தானே பாடினேன், எனக்கே இனிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது நம்ம பண்றது எல்லாமே நமக்கு அவ்வளவு பிடிக்காம கூட போலாம், சில டைம்ல பிடிக்கலாம், சில டைம்ல பிடிக்காம போலாம். அவர் எடுத்தவொடனே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறார். என்னன்னா, என் நாவில் இன்கவி இப்பாசுரத்தால், அதாவது திருவாய்மொழி 3:9:1 3ஆம் 10 9ஆம் திருவழி முதல் பாசுரத்துல இத்திருவாய்மொழி இதனை அருளி செய்த ஆழ்வார் தாமே இனியதாக இருப்பது என்பதை அறிகிறோம். அதில் அவரே சொல்றார். அப்ப என்னன்னா, இது இப்ப ஒரு கொஸ்டின் வரும். இப்ப இதுக்கு முன்னால இருந்து பார்த்துட்டே இருக்கும், அந்த பாரதந்திரியம்ன்ற குணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, அவனுக்கே போக்கியமாக இருப்பது எனக்கு அல்ல அப்படின்னு இருக்கிறதா நம்ம பாரதந்திரியம்னு பார்த்திருக்கோம் இல்லையா. சேஷத்துவம் அப்படின்னா அவனுக்கும் இனிமை எனக்கும் இனிமை, ஏன்னா நான் போக்தா, எனக்கு ஞானவான் ஜீவன் வந்து நான் ஞானவான், ஆகவே எனக்கும் இனிமைன்னு இருவரும் அனுபவிப்பதுதான் போக்திருத்துவம்னு பார்த்தோம். அதையும் மிஞ்சியது தான் வந்து இந்த பாரதந்திரியன் பார்க்கும்போது. அப்போ எப்படி என்னாவுக்கு இனிமை அப்படின்னு நம்மாழ்வார் எப்படி சொல்றாருன்னு சொன்னாக்க, அந்த சேஷி வந்து அவ்வளோ இனிமையா அதை அனுபவிக்கிறான். பரமாத்மா அனுபவிக்கும் போது அந்த சேஷிக்கு இனிமையானதாலே அந்த இனிமை இவர் உணர்ந்து இவருக்கும் இனிமை ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. சேஷி இருவருக்கும் உண்டு, அவனுக்கு இனிமையாக இருப்பதால் இவருக்கு இனிமை, அந்த இனிமை வந்து இவரும் அனுபவித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக முதல்ல
திருவாய்மொழி யாருக்கு ரொம்ப ரொம்ப இனிமை அப்படின்னு பார்த்தா ஆழ்வாருக்கே. ஏன்னாக்கா அந்த சேஷியான எம்பெருமான் அதை அனுபவித்தான் ஆகையாலே இவருக்கும் அந்த இனிமை பரவி நின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அடுத்தது யாருக்கு இனிமை அப்படின்னு சொன்னா, பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரம் அப்படின்னு சொன்னாக்கா, வேற யாருக்கெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப முதல்ல வந்து ஆழ்வாருக்கு இனிமைட்டாங்க. அடுத்தது வந்து யாராருக்கெல்லாம் இது இனிமையா இருந்துச்சுனாக்கா, இந்த பாசனத்துல 1, 1, 5, 11 என்னன்னா, பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர்னு 3 பேரை சொல்றாங்க. இதுல பாலை தமிழர் அப்படின்னா யாருன்னா மதுரகவி ஆழ்வார். அவர் தான் வந்து அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு எழுதினார் இல்லையா, அவர் தான் மதுரகவி ஆழ்வார் தான் பாலை தமிழர். இசைக்காரர் அப்படின்னா நாதமுனி. ஏன்னா நாதமுனிகள் தானே வந்து இவர் நம்மாழ்வார் கிட்ட இருந்து யோக தசையில அந்த 4000 பாசுரங்களையும் பெற்று அதுல பண்ணில அமைத்தவர் யாரு? நாதமுனிகள். அது இசை கொடுத்தவர், 4000த்துக்கும் இசை கொடுத்தவர் யாருன்னா நாதமுனிகள். ஆகையால அவர் வந்து இசைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. பாலை தமிழர்னா யாரு? மதுரகவி ஆழ்வார். இசைக்காரர் அப்படின்னா நாதமுனிகள். பக்தர் அப்படின்னு சொன்னா மத்த ஆழ்வார்கள் எல்லாம் யாருன்னா, எம்பெருமான் பேரை சொன்ன உடனே காலாழும் கண்ணெழியும் காலாழும் கண் சுழலும் நெஞ்செழியும் இருக்கிறாங்க இல்லையா, எம்பெருமானுடைய அந்த பகவான் அனுபவத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் பக்தர் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து வேற 2 ஆச்சாரியர்கள் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, ஆழ்வான் கூரத்தாழ்வான் இருக்காருல்ல, அவர் ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர். அவரு வந்து பாலி தமிழர் அப்படின்னு சொன்ன யாருன்னு சொன்னாக்க, பராங்குச நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பராங்குச நம்பி அவர் தான் வந்து மதுரகவியாழ்வார் வம்சத்துல வந்து அவர் தான் கண்ணினுன் சிறுத்தாம்ப வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து நாதமணிகள் 12000 முறை சொல்லி அப்பதான் வந்து நாதமணிகள் யோக திசையில இவருக்கு இதெல்லாம் கொடுக்கிறார். ஆகையில ஆழ்வான் வந்து பாலை தமிழர் தான் யாருன்னா அந்த பராங்குச நம்பி அப்படின்னு இந்த மதுரகவி ஆழ்வார் வம்சத்துல வந்து அவர் சொல்றார். இசைக்காரர் அப்படின்னு யாரு சொன்னா, திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்ட்டு அவர் ஒரு அரையர். அவரு அபிநயம் பிடிக்கக்கூடியவர். ஆளவந்தாருடைய திருக்குமாரர் திருவரங்க பெருமாள் அரையர். ராமாந்தருக்கு ஒரு ஆச்சாரியர். அப்புறம் வந்து பக்தர் அப்படின்னு யாரு சொன்னா, உறங்காவெளிதாசர். உறங்காவெளிதாசர் வந்து ஒரு மல்லர். இவரை பத்தி கூட நம்ம 85வது சூத்திரத்துல பார்த்திருக்கோம். சுவாமி ராமானுஜர் வந்து திருமணம் ஆடிட்டு வரும்போது அவரோட உடம்பு பிடிச்சிட்டு வருவாரு. ஏன்னாக்கா அந்த சேஷத்தும் கொஞ்சமாட்டும் நமக்கு வரட்டுமே, அவர் வந்து வேதகப்பன் போலே அவருடைய ஸ்பர்சத்தால அந்த சேஷத்தும் நமக்கு வரக்கூடும் அப்படின்னு ராமானுஜர் விரும்பி அவர் தோள் மேல கை போட்டு வரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அந்த சேஷத்துவமே வடிவமாக இருக்கக்கூடிய அவர் தான் வந்து பத்தர்னு சொல்றார். ஆளவந்தார் ஆளவந்தார் என்ன சொல்றாருனாக்க, பாலை தமிழர் வந்து முதல் ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தார், பேயார் வந்து அவர்களை வந்து பாலை தமிழர் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து இசைக்காரர் அப்படின்னு திருப்பான ஆழ்வார சொல்றார். திருப்பாணார் அமல்நாதி பிரான் பாடினார் இல்ல, வீணையும் கையுமாக அமல்நாதி பிரான் பாடிய திருப்பாண ஆழ்வார் இசைக்காரர் அப்படிங்கிறார். பக்தர் அப்படின்னு யாரு சொல்றதுன்னா பெரியாழ்வார சொல்றார். ஏன்னா பெரியாழ்வார் தான் வந்து நாம் ரட்சிக்கப்படும் பொருள் அவன் ரட்சிப்பவன் தான் மறந்து தட்டுமாறிய நிலையிலேருந்து பல்லாண்டு நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உன் திருமகளுக்கு ஆகக்கூடாது, உன் பாஞ்சஜன்யம் நல்லா இருக்கணும், சக்கரம் நல்லா இருக்கணும்ட்டு அவன் ரக்ஷகன் என்பதை மறந்து ரட்சிக்கக்கூடிய அந்த தட்டுமாறிய நிலை, அந்த மங்களாசாசனம் பாடக்கூடிய அந்த குணம் இருக்க பெரியாழ்வாரை வந்து பக்தர் அப்படின்னு சொல்றார். ஆகிய இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாரும் இந்த பாலை தமிழர், இசைக்காரர், பக்தர் இதுல நீங்க யாரை அப்ளை பண்ணீங்கனாலும் கரெக்டா தான் வரும். இவர்களுக்கு இனிமையாக இருக்கும் சொல்றார். சோ முதல்ல தனக்கு இனிமை சொன்னார். 2வது வந்து இந்த பாலை தமிழர், இசைக்காரர், பக்தர் இவங்களுக்கு ரொம்ப இனிமையா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யாருக்கு இனிமை அப்படின்னு பார்த்தாக்கா, நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் முமுட்சர்களுக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னாக்க, தூ முதல் பக்தருக்கு தான் தான் தன்னை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கு காட்டப்பட்ட இந்த இரு பாசுரங்களும் இதுவும் இதுக்கு அடுத்ததும் இந்த திருவாய்மொழி தன்னை கற்றவர்களுக்கு இனிதாக இருப்பது என்பதற்கு மேற்கோள். இப்ப என்னன்னாக்கா இதுல வந்து அந்த வியாக்கியானத்துல சொல்றாங்க. இப்ப வால்மீகி ராமாயணம் கூட எழுதினார், வால்மீகி பகவான் எழுதினார் இல்லையா. ஆனா அத முதல்ல வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து பிரம்மன் கிட்ட சொல்றான், போ இந்த மாதிரி போய் அதை செய்ய சொல்லுன்னு சொன்னா, பிரம்மன் வந்து சரஸ்வதி தேவிய போ நீ போய் வால்மீகிக்கு சொல்லுன்னு சொல்ல, சரஸ்வதி தேவி வந்து வால்மீகியை நியமிச்சு ராமாயணம் எழுதப்பட்டது. ஆனா இந்த திருவாய்மொழி யாரும் நடுவே கிடையாது. நேரா அவன் வந்தான், என் உள்ள உட்கார்ந்தான், திருவாய்மொழி எழுத வச்சுட்டான். ஆகையால இது வந்து
நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் மிகச் சிறந்தது. அவர்கள் மிகவும் விரும்பி இதை வாசிப்பார்கள் அப்படின்னு அதை சொல்றாங்க. அப்புறம் முமுட்சுக்கள் இங்க இருக்காங்க. இப்போ இங்கேயே இருந்துட்டு அந்த மோட்சம் போகணுங்கிற விதவிஞ்சிய ஆசையில் இருக்காங்க இல்லையா? துவரை விஞ்சிய நிலை, கால் பாவாத நிலை, பேரு தப்பாது என்று இருக்கிற நிலை அவர்கள். அவங்களுக்கும் இது வந்து மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம், கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கு இனிய செஞ்சொலை. வானவர்கள் நித்திய முக்தர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய முமுட்சுக்களுக்கும் மிகவும் இனிமையாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. இப்பாசுரம் நித்தியர்க்கும் முக்தர்க்கும் இனியதாக இருப்பது இந்த திருவாய்மொழி என்பது சொல்லப்பட்டது. அப்புறம் அடுத்ததுதான் முக்கியமானது, என் அம்மா என் சுவாமி அவனுக்கே பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் விட்டுருங்க, மற்றவங்களுக்கு பிடிக்கும், நித்திய முக்தர்களுக்கு எல்லாம் பிடிக்கும். என் சுவாமி அவனுக்கே பிடிக்கும். அதை பார்த்துருக்காரு. எப்படின்னா அவன் வந்து ஆலாபனம் செய்வான், தன்னா அப்படின்னு ஆலாபனம் செய்வானா. இந்த திருவாய்மொழி பாடுறதுக்கு எம்பெருமான் தன்னை மறந்து ஆலாபனம் செய்வான், ஆழமிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பார்த்துருக்காரு இவர். பார்த்துட்டு என் அம்மா நான் என்ன பண்ணுவான்னா, தென்னா என்னும் என் அம்மான் திருமோலஞ்சொலை மேயானேன்ட்டு அவன் அப்படி தலையசைச்சு ராகம் பாடி இந்த திருவாய்மொழி ஆலாபனம் செஞ்சு அவன் பாடுவானா. அப்ப அவனுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்பாசுரத்தால் சர்வேஸ்வரனுக்கும் இனியதாக இருப்பது இந்த திருவாய்மொழியில் சொல்லப்பட்டது. இத வந்து என்னன்னா கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறாங்க இந்த வியாக்கியானத்துல. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பரமபதத்துல பாத்தீங்கன்னா எம்பெருமான் வந்து வாயே திறக்க மாட்டான். அவனுடைய கண்கள் வந்து மலர்ந்த தாமரையாக இருக்கும், கைகள் கால்கள் எல்லாமே அப்படி அழகு. ஆனா வாய் மட்டும் அந்த திருப்பவளம் பாத்தீங்கன்னா தாமரை மொட்டு மாதிரியே இருக்குமா, முகிழதா, திறக்கலாமா வேண்டாமான்னு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவன் அவாக்கி அனாதர அப்படின்னு உபனிஷத் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்து எல்லாமே இருக்குல்ல, அவாப்த சமஸ்த காவன், அவனுக்கு வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஆகையால அவன் வாய் திறந்து அடிக்கடி பேச வேண்டியதும் இல்ல, இவன் கிட்ட ஒரு ஃபேவர் எதிர்பார்க்க வேண்டியதும் இல்ல. அவாக்கி பேச மாட்டான் அதிகமா. அனாதர எல்லாரையும் வந்து சரி நீ பாட்டுக்கு இருந்துக்கோன்னு இருப்பானே தவிர பெருசா அவங்க மேல விழுந்து ஒண்ணும் பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா இங்க திருமாலிஞ்சோலையில வந்து நின்றுட்டு இவனுக்கு ஆலாபனம் பாடுறாங்கன்னா அப்ப நீங்க பாத்துக்கலாம். அப்ப இந்த திருவாய்மொழி எப்பேற்பட்ட இனிமை, அது எம்பெருமானுக்கு எவ்வளவு இனிமை அப்படிங்கிறது வந்து இது அந்த அவாக்கி அனாதரன்னு இருந்த அந்த பரமாத்மா இங்க வாய் திறந்து ஆலாபனம் பண்ணி திருவாய்மொழியை பாடுறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும். ஆகையால எம்பெருமானுக்கும் திருவாய்மொழி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடுத்தது வந்து எல்லாருக்குமே பார்ப்பரவும் அப்படின்னாக்கா, பார்ப்பரவு இன்கவி பாடும் பரமரே என்ற இந்த திருப்பாசுரத்தால் பார் முழுதுவதும் அனுபவத்திற்கு தகுதியானது இத்திருவாய்மொழி என்பதை அறிகிறோம். எல்லாம் யார் வேணாலும் இருக்கட்டும், திருவாய்மொழி கேட்கணுங்கிற ஆசை இருந்தா அவங்க அனுபவத்துக்கு அது போகும். எனக்கு வேண்டாம்னு சொன்னா யார் தான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு எங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, என்னை கொண்டு தன்னை பாடி, அதாவது இந்த எம்பெருமானுடைய அந்த உயர்த்திய வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அது என்ன சொல்றாங்க, நதத் சமச்ச அப்படிங்கிற, அதாவது புரிய வைக்க வேண்டியதே இல்லை. என்ன வச்சு பாட வச்சான் பாத்தியா, இதை வச்சே புரிஞ்சுக்கலாம். இதை வச்சே வந்து அவனுடைய மேன்மையை புரிஞ்சுக்கலாம். இது வந்து பாரோர் எல்லாம் புரிஞ்சுக்கும்படி எப்படி செய்தானா, என்னை வச்சு பாட வச்சான். என்னை கொண்டு தன்னையே தான் பாடியதாலே இவனை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு உதவி வேண்டும்னே இல்லை, அந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படிப்பட்ட சேஸ்வர விபூதி போக்கியமான சர்வேஸ்வரனோடு கூட 2 வகைப்பட்ட உலகங்களும் அனுபவிப்பதற்கு தகுதியாக 2 உபய விபூதி என்னன்னா, ஒண்ணு நித்திய விபூதி, இன்னொன்னு வந்து இங்க லீலா விபூதி. இந்த 2 உலகங்களும் எல்லாம் அங்க இருக்க நித்திய முக்தர்கள் தேவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க கற்றவர்கள் கல்லாதவர்கள் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. ஆகியாலே சேஸ்வர விபூதி போக்கியமான, ஈஸ்வரனுக்கும் பிடிக்கும், அவனுடைய விபூதிக்கு எல்லாருக்குமே பிடிச்சது இந்த திருவாய்மொழின்னு அந்த திருவாய்மொழி இனிமை இவ்வளவு தூரம் சொல்றாங்க. சொல்லிட்டு பாலோடு அமுதன்ன மென்மொழி முகம் செய்து, பாலோடு அமுதன்ன மென்மொழி முகம் செய்து, பாலோடு அமுதன்ன 1000 அமுதன்ன அமுத மென்மொழி என்கிறபடியே பொருளும் சொல்லும் கலந்த சுவையாலே. இப்ப வந்து ஒரு கவிதை ஒருத்தர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, இந்த எதுகை மோனை வரணும் அப்படின்னு மனசுக்கு வந்ததெல்லாம் வச்சு எப்படியோ எழுதி அதை நல்ல நிறைய கூட போட்டு கூட வச்சிருவாங்க, நல்ல எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அதுல பொருள் இருக்கா, பொருள் இனிமை இருக்கா, சொல்லு இனிமையா இருக்கலாம், சொல்லு ரொம்ப நாள் அது எதுகை மோனை
எல்லாமே அந்த சந்தஸ் எல்லாமே சரியா வரலாம். ஆனா பொருள் வந்து உனக்கு சரியா இருக்கா அப்படின்னு தெரியணும் இல்லையா? அது சந்தேகம், அது அமையிறது பெரிய சந்தேகம். இங்க என்ன அழகுன்னா, சொல் வந்து ஆழ்வாருது, பொருள் யாரு? சாட்சாத் அந்த பரமாத்மா. இந்த மாதிரி அமையவே அமையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம எது வேணா எழுதலாம். நம்ம வந்து இயற்கையை பத்தி எழுதலாம், இல்ல நமக்கு பிடிச்சவங்களை பத்தி எழுதலாம். எத்தனையோ இது கவிதை எழுதுறதுக்கு வாய்ப்பா இல்லை, என்ன வேணா எழுதலாம். தேவர்களை பத்தி எழுதலாம், தெய்வங்களை தேவதைகளை பத்தி, தலைவர்களை பத்தி எல்லாம் எழுதலாம். அங்க வந்து சொல் இருக்கும், பொருள் வேற இருக்கும். இங்க வந்து பொருளை சாட்சாத் அந்த பரமாத்மாவே அந்த சொல்லுக்கு பொருளாக இருப்பது இந்த திருவாய்மொழியில. அதனாலதான் இது வந்து பாலோடு அமுது அண்ணன் ரெண்டுமே கலந்து இருக்கிற அளவு இனிமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருளும் சொல்லும் கலந்து சுவையாலே, பாலும் அமுதும் கலந்தாற் போலே, இனிமையின் மிகுதியாலும் தன்னை உண்பாரை என்றும் உள்ளவராக செய்யும் தன்மை. இந்த சத்துன்னு சொல்றாங்கல்ல, எக்ஸிஸ்டன்ஸ், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டு அந்த சத்துங்கிறதுக்கு உள்ளவர்களாக ஆக்குவது. இந்த இனிமையை அனுபவிக்காம இருந்தா நீங்க உள்ளவர்களாகவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு பயன் இல்லாம போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னை உண்டாறு என்று உள்ளவராக செய்யும் அந்த சத் இருக்குல்ல, அந்த சத் இருக்கிற மாதிரி பண்றது செய்யும் தன்மையாலும் அமுதத்தை ஒத்ததால். அதுதான் இப்ப அமுதத்தை ஏன் தேவர்கள் அப்படி இஷ்டப்பட்டு குடிக்கிறாங்கன்னா, என்றும் உளதான தன்மை அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக, லாங் லைஃப் வேணுங்கிறதுக்காக அமுதம் வேணும் வேணும் வேணும்ட்டு பார்க்கடலுக்கு அடுத்து கொடுக்கறது என்ன, சந்திரன் கிட்ட இருந்து குடிக்கிறது என்ன, அவங்களுக்கு அப்படி வேண்டி இருக்கு. இந்த ஜீவனுக்கு சத்தாக இருக்கணும்னாக்கா அது தான் எம்பெருமானுக்கு எப்படிப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த சேஷத்தோடு இருக்குதான் ஜீவாத்மாவுக்கு சத்து. ஆகையாலே இது படிப்பவர்களுக்கு என்றும் உணவாக இருக்கும் அந்த தன்மை, அந்த சத் என்பது ஏற்படும் அமுதத்தை போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமுதத்தை ஒத்ததால் அதனின்று வேறுபட்டதான மென்மையுடையதான சொற்கள். அமுதம் கூட தோத்து போகும், திருவாய்மொழி சொற்களுக்கு எதிர நிற்கும் போது அமுதம் கூட தோத்து போகும். அப்படிப்பட்டு மென்மையான சொற்களை உடையதாய் நற்குண கடலும் தன்னிகரில்லாத ஆன இறைவன் பொருள். அப்படிப்பட்ட மென்மையான சொற்கள், அமிர்தம் கூட தோத்து போகிற மாதிரி சொற்கள் பொருளாக இருக்கிறது யாரு? சாட்சாத் அந்த பரமாத்மா. அப்படிப்பட்ட சொற்களும் பொருளும் அந்த மாதிரி பாலும் அமுதும் கலந்தார் போல இருப்பதனால திருவாய்மொழி இனிமையை பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னு இவர் அருளி செய்த சொற்களாகவும் அமைந்த அமைப்பாலே என்றபடி முகம் செய்து இவர் திருவாய் நின்றும் தோன்றியது என்கை. ஆக இவர் 16 வயசா இருக்கும் பொழுது இந்த திருவாய்மொழி அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்தது. அவர் சொன்னார், அவர் இயற்றினார், அவர் பேசினார். அது வந்து அதை வந்து அந்த சந்திரனோட ஒப்பிட்டாங்க, ஏன்னா அந்த 16 கலைகள் அப்படிங்கிறதுனால. ஆனா அந்த சந்திரனுடைய அந்த அமுதம் வந்து தேவர்களுக்கு மட்டுமே உரியது. இது வந்து எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் கண்ணலும் பாலும் அமுதும் போல தித்திக்க கூடியது. யாருக்கெல்லாம் இனிமையா இருக்கும் அப்படி சொல்லி வரிசையா சொல்லிட்டாங்க. தனக்கே இனிமையா இருக்கும், நித்தியர்களுக்கு, முக்தர்களுக்கு, எம்பெருமானுக்கே, உலகில் உள்ள எல்லோருக்குமே இது இனிமையானது அப்படின்னு சொல்லி எப்ப ஏற்பட்டது, யார் அதிகாரி, என்ன தன்மைங்கிறத இந்த சூத்திரத்துல சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப அடுத்த சூத்திரம் என்னன்னாக்கா 188. இவர் பக்கலில் இப்பிரபந்தம் அவதரிக்க தொடங்கின காலத்தை அருளி செய்தார். அது சொல்லிட்டோம், 16 வயசுலன்னு சொல்லிட்டோம். இப்பிரபந்தம் அவதரிக்க அறவில் இப்படி நாம் அவனை கவி பாட வேண்டும் என்று நினைத்திருந்து பாடினாரோ என்னும் வினாவிற்கு விடையாக இந்த பிரபந்தம் அவதரித்த முறையை அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தில். இது என்ன உட்கார்ந்து அப்படி யோசிச்சு எழுதினாரா, இல்ல எப்படிதான் எழுதினாரு? 16 வயசுல எழுதினாருன்னு சொல்றீங்க, இப்படி உயர்த்தியான ஒரு பிரபந்தத்தை எழுதினாருன்னு சொல்றீங்களே, எப்படி எழுதினாரு? யோசிச்சு ஒரு வார்த்தையா எழுதினாரா, இல்ல வேற ஏதாவது மெத்தட்ல எழுதினாரா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமான் முதற்கொண்ட பாமர மக்கள் வரைக்கும் அனைவருக்கும் நல்லது, இனிமையானது, சத்தை தரக்கூடியதுன்னு எல்லாம் சொல்றீங்களே, இதை வந்து இவர் எப்படி எழுதியிருப்பாரு? யோசிச்சு எழுதியிருப்பாரா, இல்ல தன்னால வந்துச்சா, இல்ல யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா, என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பதில் சொல்றாங்க. நீர் பால் நெய் அமுதாய் நிரம்பின ஒரு ஏரி நெளிக்குமா போலே பரபக்தியாதி மய ஞானம் ருத அப்ரத நிமிகிற வாய்க்கரை மிடைந்து மொழிபட்டு அவாவில் அந்தாதி என்று பெயர்பட்டது. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு சூத்திரம். இதுல வந்து இந்த நிலை எப்படி வருதுங்கிறத விளக்குறாங்க.
இந்த பரபக்தி, பரஜானம், பரமபக்தி அப்படின்னு 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அது பின்னால சொல்லலாம். அந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு ஏரி ஏரி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அது தன்னால வந்து அப்படியே கரையை உடைத்து கொண்டு அப்படியே வாய்க்கால்களாக ஓடும் இல்லையா? அதே மாதிரி இந்த சுவாமி நம்மாழ்வாருடைய மனத்துல அந்த பரமபக்தி ஆகி அந்த நிரம்பி போன உடனே அது வந்து இப்படியே பாசுரங்களாக வெளிவந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆகையால இவருடைய முயற்சி பெருசா அதுல இல்லவே இல்லை. அந்த பரபக்தி நிரம்பின உடனே தன்னாலேயே அது பாசுரங்களாக அவர் திருவாக்கு வழியாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திருவாய்மொழி அவதரித்த முறையை இந்த சூத்திரத்தில் அருளச் செய்கிறார். நீர் பாலாய், பால் நெய்யாய், நெய் அமுதமாய், அதனாலே நிரம்பின ஒரு ஏரிக்கு ஆழ்வாரை ஓமிக்கிறார் இந்த சூத்திரத்தில். அவர் ஒரு ஏரியா உருவம் பண்ணி சொல்றாங்க. என்னன்னாக்கா நீர் வந்து பால், நீர் எப்படி பால் ஆகுனா பசு குடிக்கிறது மூலமா அது பாலாயிடும். அந்த பால் நெய், பாலை வந்து தயிராக்கி அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் ஆக்கிறாங்க. அந்த நெய்யே அமுதமானார் போலே, அந்த நெய்யே ஒரு ஏரி ரொப்பனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுத்து இவரு யாருடைய உள்ளம்? ஆழ்வாருடைய உள்ளம். அந்த பரமபக்தி ஆகிற அந்த நெய்யாலே நிரம்பி விட்டு அது அப்படியே வாய்க்காலாக போக தொடங்கியதுதான் இந்த திருவாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க. மயர்வர மதிநலம் அருளினன் என்கிற இடத்தில் கர்மத்தியாலும் ஞானத்தாலும் உண்டாகிற பக்தி நிலையிலேயே இறைவனுடைய திருவருள் நிற்க. அதாவது இப்ப எல்லாருமே இப்ப நம்ம மோட்ச சாதனம் நம்ம எத்தனையோ பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து முக்கியமா நம்ம எடுத்து சொல்றது வந்து கர்மஞான பக்தி யோகம் தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். இப்போ இவருக்கு நம்மாழ்வாரி நம்ம பார்த்து நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே நிறைய, அதாவது நம்மாழ்வாருக்கு இது எப்படி ஏற்பட்டதுன்னு பெருசா பார்த்தோம். கர்மயோகம் உண்டா, ஞான யோகம் உண்டா, பக்தி யோகம் உண்டா, இல்ல யாத்ரிஜிகமா பிராசங்கிகமா நிறைய டிஸ்கஸ் பண்ணி அது எதுவுமே கிடையாது, எம்பெருமானுடைய திருவருள் நேரே வந்ததுன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? நிறைய சூத்திரத்துல பார்த்திருக்கோம். ஆகிய அதே தான் இங்க சொல்றாங்க. இந்த கர்மஞான பக்தி யோகத்துல எம்பெருமானுடைய திருவுருளே நின்றது அவருக்கு. எம்பெருமானுடைய திருவுருளே அவருக்கு கர்மஞான யோகத்துல இடத்துல நின்னது. அதாவது கர்மத்தாலும் ஞானத்தாலும் உண்டாகிற பக்தி, கர்மம் ஞானம் அப்புறம் பக்தி யோகம். அப்படி இல்லாம இறைவனுடைய திருவுருள் நிற்க அது காரணமாக பரபக்தி தொடங்கி பிறக்கியாலே ஞானம் முதலிய பரபக்தி ரூபமாய், பரபக்தியானது பரஜானமாய், பரஜானமானது பரமபக்தியாய் முடிவடைந்த படையை நோக்குங்கால் நீர் பால் நெய் அமுதமாய் நிரம்பின ஓர் ஏரியாய் ஆழ்வாரை கொள்ள தட்டில்லை. சோ இப்ப இது மட்டும் என்னன்னு சொல்லுது, இந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு சொல்லிட்டாதான் மேற்கொண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, பரபக்தி அப்படின்னா அதான் முதல் ஸ்டேஜ் சொல்றாங்க இல்லையா? நீர் இடத்துல பரபக்திய சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த அண்ட சராச்சரம் பூரவுமே அந்த பரமாத்மாவுக்கு வசப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்களா? இது தெரியணும் இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க, இது என்ன பெரிய விஷயமான்னு தோணும். ஆனா சொல்லி பாருங்க, போய் சொல்லி பாருங்க எத்தனை பேர்கிட்ட அதை ஏத்துக்கிறாங்கன்ட்டு இருக்குமா. சோ அந்த ஞானம், அதாவது இந்த அண்டம் பூரா எல்லாமே வந்து எம்பெருமானுக்கு வசப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்களா? அது பரபக்தி முதல் ஸ்டேஜ். அதை வந்து நீங்க தண்ணிக்கு ஒப்பிடலாம். பரஜானம் அப்படின்னாக்கா பகவானுடைய குணங்களை, அவனுடைய ஸ்வரூப ரூப விபூதி குணங்களை தெள்ள தெளிவாக தெரிஞ்சு கொள்றது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு பேரு பரஜானம் அப்படின்னு பேரு. பரமபக்தி அப்படின்னா அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்ட எம்பெருமானை பிரிஞ்சு ஒரு கண நேரம் கூட பிரிவது பொறுக்க முடியாம இருக்கக்கூடிய நிலை தான் பரமபக்தி. ஆகையால பரபக்தி, பரஜானம், பரமபக்தி. பரபக்தின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அவனுக்கு வசப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது பரபக்தி ஆச்சுங்களா? அவனை பற்றி எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது பரஜானம். அப்படிப்பட்ட எம்பெருமானை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாத நிலை பரமபக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதைத்தான் வந்து இங்க நீர் பால் அப்புறம் வந்து வெண்ணெய் என்சை அவ கடைசியாக இருக்கிறது அந்த நெய், அதுதான் வந்து பரமபக்தி. அப்படிப்பட்ட பரமபக்தி நிரம்பின ஒரு ஏரியை போல ஆகிவிட்டது நம்மாழ்வாருடைய மனம். அதிலிருந்து வெளியே வந்ததுதான் இந்த திருவாய்மொழி அப்படின்னு அழகா சொல்றாங்க இங்க. நீர் பால் நெய் அமுதமாகி நிரம்பின ஏரி, நீர் பாலாக, பால் நெய்யாக, நெய் அமிர்தமாக, அதனாலே நிரம்பியது ஓர் ஏரி. சோ பரபக்தி பரஜான பரமபக்தி நிரம்பிச்சு யாரு? நம்மாழ்வாருடைய மனசுல அது நிரம்பி அப்படியே தழும்புது. அப்ப அது வாய்க்கால் வழியே வரது. அதுதான் வந்து இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
நெடிக்குமா போல அது இருக்காது, கொள்ளாது இல்லையா? அப்படி எப்படின்னா உடைச்சிட்டு கரையை உடைச்சிட்டு வெளியில வரும், வரதான் பார்க்கும். இந்த நிறைவு பொறுக்காமல் உடையுமா போல. ஏரி ரொம்பிடுச்சுன்னா உடையும்ல, அதே மாதிரிதான் இந்த பரமபக்தி ஆகிய நெய் அப்படின்னு சொல்ல அது நிரம்பிய அந்த நம்மாழ்வாருடைய அந்த நெஞ்சாகிய ஏரி விரிசல் கண்டு அதிலிருந்து பாசுரங்களாக வெளியே வர தொடங்கியது அப்படிங்கிறாங்க. பரபக்தி ஆதிமய ஞான அமிர்த அப்தி மயர்வர மதிநலம் அருளினர். எப்போ ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல சொல்றார் என்கிற இடத்தில் கர்மத்தியாலும் ஞானத்தாலும் உண்டாகிற பக்தியின் கட்டத்தில் பகவானுடைய திருவருளாய் அது காரணமாக பரபக்தி தொடங்கி பிறக்கையாலே ஞானம் முதலிய பக்தி ரூபமாக பரபக்தியானது பரஞானமாய். சோ ஃபர்ஸ்ட் பரபக்தி. பரபக்தி எப்படி வந்துச்சுன்னா மயர்வர மதிலனம் அருளினன் எவன் அவன்ட்டு அங்க வந்து கர்மஞான பக்தி யோகத்து இடத்துல எல்லாம் வந்து எம்பெருமானே இருந்துட்டான். யாருக்கு? ஆழ்வாருக்கு. ஆகையால் இவர் வந்து கர்மயோகமோ ஞான யோகமோ இவர் செய்யல. ஆகையால் அந்த இடத்துல எம்பெருமானே இருந்து இவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? பரபக்தியை கொடுத்துட்டாரு. அந்த பரபக்திக்கு கொண்டு அதை கொண்டு எம்பெருமானை உணர்ந்து 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 எல்லாம் தெரிஞ்சு அவருக்கு என்ன பரஜானம் வந்துருச்சு. அந்த பரஜானம் முடிந்து எல்லாம் அவரை பார்த்த உடனே அவருக்கு அவரை விட்டு பிரிவு தாங்க முடியாம அந்த பரமபக்தி ஆகிய நிலையை ஆழ்வார் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பரமபக்தி பரஜானமாய் பரஜானது பரமபக்தியார் இறைவனிடத்துல பக்தி என்ன, உண்மையான ஞானம் என்ன, இவைகளாக அமிர்த கடலின் வெள்ளம் போல மங்களவாக்கான திருவார்த்தைகளால் ஸ்தோத்திர ரத்னம் என்கிறபடியே அந்த பரபக்தி முதலையவனால் நிறைந்த ஞானமாகிற அமுத கடலானது. அதுதான் இது ஒண்ணு பிடிச்சு ஒண்ணு வருது. ஃபர்ஸ்ட் எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டதுனால அந்த பரமபக்தி தலையெடுக்கணும், அவனை பிரிஞ்சு இருக்க முடியாத நிலையாகணும். அந்த பக்தி நிரம்பி இருக்கிற அந்த அந்த ஏரியிலேருந்து நெடுகிற வாய்க்கால்களைப் போல இந்த திருவாய்மொழி வெளியே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நிமிகிற வாய்க்கரை, நிமிகிற வாய்க்கிறது இந்த நெளிகிற ஏரி அப்படியே ஃபுல்லா பிரிம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்படியே எப்படி உடஞ்சு வெளியில போகணும்னு வழி பார்த்துட்டே இருக்கு. தாம் தரித்திருக்கும் பொருட்டு வெள்ளமிட வேண்டும் என்கிற விருப்பம். இது சொல்லாட்டி என்னால முடியாதுப்பா, இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு போச்சு பெருமானை பத்தி, அவனை விட்டு கண நேரம் கூட முடியல, இதை எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டு இதை வெளியிடாவிட்டால் தரிக்க முடியாத நிலை. நான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு போதும், நீ எல்லாம் உள்ள பேசாமே இரு அப்படின்னு சொல்ல முடியல ஆழ்வாரால. அது வந்து எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டது. அதைதான் என்ன சொல்றாங்கன்னா, தாம் தரித்திருக்கும் பொருட்டு நான் நிலை பெற்று இருக்கணும்னாக்க வெள்ளமிட வேண்டும் என்ற விருப்பம் பிறந்து சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நிமியும் வாயோடு கண்கள் நீர் மல்க. நிமியும் தன்னால வருது, கண்ணுல தண்ணியா வருது, அந்த வாயில வந்து அந்த திருவாய்மொழி பாசனங்கள் தன்னாலேயே வருது என்கிறபடி நெளிகிற வாய்க்கரையாலே மிடைந்த சொல் தொடை என்கிறபடியே. இங்க ரொம்ப அழகு. இப்ப வந்து நம்ம ஒரு 4 லைன் எழுதணும்னா கூட நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், இதுக்கடுத்து என்ன வார்த்தை என்ன வார்த்தை என்ன வார்த்தைன்ட்டு. இங்க நம்மாழ்வாருக்கு என்ன ஆகுது, சொற்கள் வந்து என்னை கொள்மீன் என்னை கொள்மீன், என்ன வச்சுக்கோயா, என்ன யூஸ் பண்ணியான்னு கெஞ்சுதாமா. சொற்கள் வந்து கெஞ்சுதாமா, தமிழ் சொற்கள் வந்து என்ன முதல்ல எடுத்துக்கோ என்ன முதல்ல எடுத்துக்கோன்னு கெஞ்சுதான். அப்படி வந்து நிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி நாம் இவருக்கு இங்குத்தைக்கு தொண்டு செய்தே ஆக வேண்டும். அந்த தமிழ் சொற்கள் எல்லாம் ஓடி வருதா, ஐயோ நம்மாழ்வார் திருவாய்மொழி எழுத போறாரு, அதனால அவருக்கு நாம் தொண்டு செய்யணும், நம்ம கைங்கரியம் செய்யணும்னு சொற்கள் வந்து விழுந்தடிச்சிட்டு ஓடி வந்து என்னை கொள்வீன் என்னை கொள்வீன் அப்படின்னு சொல்லுதான். தொண்டு செய்தே ஆக வேண்டும், என்னை கொள்க என்னை கொள்க என்று மேல் விழுகியால நெருக்கி எடுத்துக்கொண்டு எதை எடுக்கிறதுன்னு தெரியல, அப்படி வந்து சொற்கள் வந்து விழுது. அதை நம்ம பார்க்கலாம், திருவாய்மொழி பாசுரங்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, எப்படி ஒரு அருமையான சொற்கள். மிடைந்து அதுதான் மொழிபட்டு, மொழிபட்டு ஓடும் கவியமுதம். ஸோ அந்த சொற்கள் எல்லாம் வச்சு 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 அது வந்து ஒரு கவியமுதம் அப்படியே ஓடுது, கவியமுதம் ஓடுகிறது என்றபடி சொற்கள் உருவகமாக பெருக்கெடுத்து இப்படி பரபக்தி முதலிய 3 நிலைமைகளை அடைந்த பக்தியின் தூண்டப்பெற்று அவதரிக்கையாவே. இப்படிதான் பிறந்தது இந்த திருவாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க. அவாவில் அந்தாதி என்று பெயர் பெற்றது. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அவாவில் அந்தாதி அப்படின்னாக்க இது கடைசியில சொல்லுவார். அந்த பாசுரம் சொல்லி நான் அதை சொல்றேன், ஒரு நிமிஷம். இது ஏன் அவாவில் அந்தாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா, தரிக்க ஒண்ணாதபடியான பரம பக்தியாலே பிறந்ததாயிற்று.
தரிக்க ஒண்ணாத பரம பக்தியாலே பிறந்ததாயிற்று. ஆகையால வந்து இது அந்த பக்தி பலாத்காரத்தாலே பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கு அவாவில் அந்தாதி அப்படின்னு பேரு. தரிக்க ஒண்ணாதபடியான பரம பக்தியாலே பிறந்ததாயிற்று இந்த திருவாய்மொழி. அப்படிப்பட்ட பக்தி. இந்த அவாவிற்கு உதவி இந்த அவாவிற்கு உதவிற்றில்லானாகில் அவனுக்கு சைதன்யமே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்பேற்பட்ட மொழி பாருங்க. எம்பெருமானுக்கு சைதன்யம் இல்லைங்கிறாங்க. சைதன்யம்னா ஞானம், அறிவற்ற ஜடம் அப்படிங்கிறாங்க. இந்த பரம பக்திக்கு அவன் உருகவில்லை அப்படின்னாக்கா அவன் ஜடம். எம்பெருமான் வந்து ஜடம், அவனுக்கு சைதன்யமே இல்லை என்று ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால நம்மாழ்வாருடைய இந்த பரம பக்தி, அதுக்கு வந்து எம்பெருமான் உகந்து அவன் இதை செய்யவில்லைன்னாக்கா அப்ப என்னன்னா அவனுக்கு சைதன்யமே இல்லை. எம்பெருமானுக்கு ஞானங்கிற அந்த சக்தியே இல்லை, ஞானங்கிற அந்த விசேஷமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டாதான் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவாவில் அந்தாதிகளாக இவ ஆயிரமும் என்கிறபடியே பக்தி பலாத்காரத்தால் பிறந்தது. எம்பெருமான பலாத்காரம் செஞ்சு இந்த பாசங்களை வாங்கிட்டார். ஆகையால வந்து இதுக்கு இவன் எதுக்கும் அவன் மசியலன்னா அவனுக்கு சைத்தன்யமே இல்லை என்று அர்த்தமாகிவிடும். நிவியும் வாயோடு கண்கள் நீர் மல்க நெக்கொசிந்து கரையுமே என்ற திருப்பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி பரபக்தி ஆகிய மய ஞானாமிருத அப்தி வாய்க்கரை என்று அருளி செய்கிறார். ஞான அமிர்த அப்தி. ஞான அமிர்த அப்தினா ஞான அமுத கடல். ஞான அமுத கடல் இவ்வளவு அந்த ஞானத்தால தானே கிடைக்குது. ஞான அமுத கடல் மொழிபட்டோடும் கவி அமுதம் என்கிற திருப்பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி மொழிபட்டு அவாவில் அந்தாதி என்று பெயர் பெற்றது என்கிறார். அங்கனம் உள்ளே தேங்கியிருந்த அமுத வெள்ளமே திருவாய்மொழி ரூபமாக பெரிய ஆறாகி பெருகி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவர் பிரபந்தம் அருளி செய்கைக்கு அடியான அன்பு பிறந்த காலத்தையும் அருளி செய்ய தொடங்கின காலத்தையும் இது எல்லாருக்கும் பொது என்பதையும் இதனுடைய இனிமையினும் அவதரித்த முறையினும் ஒண்ணுக்கு பின்னால் ஒன்றாக சொல்லியதாக ஆயிற்று. அதுதான் முக்கியமா இந்த இதுல அவங்க சொல்றது இதுதான். அந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி எப்படி வந்தது, அதை வந்து நீர் பால் தயிர் வெண்ணெய் நெய்யோட வச்சு அந்த பரமபக்தியே வந்து நம்மாழ்வாருடைய நெஞ்சாகி அந்த ஏரியில நிரம்பி இது வந்து கொடுக்காட்டி தரிக்க முடியாதபடி அந்த நிலைமை ஏற்பட்டதால அதுவே வந்து ஆழ்வாருடைய பாசுரங்களாக திருவாய்மொழியாக வந்தது. அது சொற்களுக்கும் அவர் கஷ்டப்படவே இல்லை. அந்த சொற்கள் வந்து என்னை கொண்மை உமக்கு நாம் வந்து இந்த மாதிரி இது செய்யணும், உங்களுக்கு அடிமை செய்யணும், சொற்கள் வந்து நின்னதுனால அவர் அதை செய்தாரு அப்படின்ட்டு எந்த வயசுல செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, அதனுடைய இனிமை என்ன எல்லாத்தையும் வந்து சொல்லி இந்த பகுதி வந்து தலை கட்டினாங்க. இப்ப இதுக்கு மேல வந்து பகவத்கீதையும் வந்து திருவாய்மொழி எடுத்துட்டு எப்படி வந்து இதை போன்றதே அது அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து பகவத்கீதையை காட்டிலும் இது மேன்மையானதுன்னு கொண்டாடுவாங்க. அந்த பகுதி வந்து நம்ம அடுத்த வகுப்புல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்ப இது வரைக்கும் சொன்னதுல எதுவும் கேட்கணும்னாலும் சொல்லணும்னாலும் சூப்பர் சூப்பர் சுந்தா. அடியே வெரி குட் வெரி குட். தேங்க்யூ.